பேரன்பாக எம்டன் வாய்ஸ். இன்னைக்கு இப்போ நம்ம தனுஷோடைய படம் கேப்டன் மில்லர்னு ஒரு படம் இருக்குது. படம் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இருக்கா இல்லையான்றதுக்குள்ள நம்ம போவோம்னா, அதில் அவங்க வந்து பேச வர விஷயங்களில் இந்த மாதிரி கோயில் கருவறைக்குள்ளே நம்ம விடுவாங்களா அப்படின்னு பேசுகிறாங்க. அது புதுசாக ஒன்றும் பேசல. சினிமாவில் பேசுகிறாங்க, அரசியலில் பேசுகிறாங்க, அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க. கருவறைக்குள்ளே விடுவாங்களா, அப்படியா இப்படியான்னு அது அப்படியே பேசுகிற போக்கில் பேசிட்டு போகிறான்னு வச்சுங்களேன். உண்மையிலே இந்த கருவறைன்றது என்ன, இந்த கோயில்ன்றது என்ன, நம்ம கொஞ்சம் பார்க்கலாமே. அது என்னதான் இவங்க பேசுகிறாங்கன்னு கொஞ்சம் காது கொடுத்து நம்மளும் கேட்போமே. அவனுக்கு தப்பு ஒன்றும் கிடையாது. இல்லை, கருவறைக்குள்ளே இவங்க விட மாட்டேன்றாங்க. ஏன் விட மாட்டுறாங்க? யாரும் தடுக்கிறாங்களா, இல்லை இவங்க போக மாட்டுறாங்களா, இல்லை போக்கில் பேசிட்டு போயிடறானுங்களா என்றதை நம்மளும் கொஞ்சம் பார்ப்போம்னு பார்த்தாக்கா, கோயில் கருவறைன்றது ஒன்றும் பெருசாக இவங்க சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு கோயில் இதுன்னா இந்த கருவறைனாக்க இப்போ நம்ம தாயோடைய கருவறைன்னு சொல்கிறாங்கல்ல, கரு உருவார இடம் கருவறை. இப்போ ஒரு தாய் மாசமாக இருக்காங்கன்னா அந்த குழந்தை பெற்றுக்கிற வரைக்கும் அந்த அம்மாவை நம்ம எப்படி கவனிக்கிறோம்? மாசமாக இருக்குப்பா அந்த பிள்ளை அப்படின்ற போது அதுக்கு நம்ம ஒரு நார்மலாக கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்டை விட அவங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்போம். ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்ப்பாங்க. ஏன் பார்க்குறாங்கனாக்கா, அந்த கரு அந்த தாயோட வகுத்துக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த தாயை நம்ம ரொம்ப கவனமாக கவனிக்கணும் அப்படின்றது நார்மலாக நம்ம பார்க்குறது தான். கருவடைய அறை, கருவறைன்றது அவ்வளோ ஒரு ஏன்னா அது ஒரு உயிருள்ள ஒரு ஜீவன். அவங்க வெளியே வர்றதாலும் காத்துன்னு இருக்குது. அது நம்ம ரொம்ப சேஃபாக வெளியே வரணும். அப்போ நம்ம அவங்கள அதிகமாக கவனிக்கணும் அப்படின்றது தான். அது ஒன்றும் விவரம் ஒன்றும் இல்லை. அதுதான் கோயிலில் கருவறைன்றாங்க. இதுக்கு நம்ம எப்படி நம்ம ஒரு முக்கியத்துவம் நம்ம தரமோ, அதே மாதிரி நம்ம அதுக்கும் முக்கியத்துவம் தரணுன்றது ஒரு பேசிக் நாலேஜ் தான். இப்போ நம்ம மாசமாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் தரோம்? இதை பேசுகிற நாய் சேர்த்தனா தருது. ஐயோ மாசமாக இருக்காங்க நம்ம ஒரு முக்கியத்துவம் தரணுன்றாங்கல்ல. அதே இந்த இருக்கிற அந்த பேட் வே நம்ம பயன்படுத்தக்கூட தான் நினைக்கிறோம். இதெல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி ஆயிடுது. தவறு தான், அது பயன்படுத்துவான். அதே மாதிரி அந்த கருவறைக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணுன்றது வரணுமா வேணாமா? சரி, ரைட்டு, இங்கே உயிர் இருக்கா, அங்கே உயிர் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வந்துடும். தப்பு ஒன்றும் கிடையாது இல்லை. ஆமாம், அந்த கேள்வி இருக்கும். அப்போ நம்ம அதுக்குள்ளே நம்ம போவோம். ஏன் அந்த கருவறைக்குள்ளே விட மாட்டாங்க? கருவறைன்றது என்னது? பொருட்காட்சியா? இல்லை இல்லை, உள்ள ஒரு தெய்வத்துடைய சிலை இருக்குது. நம்புறவங்களுக்கு. நம்பாதவங்களுக்கு அது கல்லுன்னு சொல்லலாம், என்னன்னு சொல்லாது. அவங்கவுங்க சிலையை பொறுத்தளவு. இப்போ ஒரு தெய்வத்தோட சிலை இருக்குது. தெய்வத்தோட சிலை இருக்குனாக்கா அது தெய்வத்துக்கு கருவறைக்குள்ளே நம்ம போக வேண்டியது உங்களுக்குன்ற யாரு? கோயிலுக்கு நம்ம ஏன் போகணுன்ற ஒரு கேள்வி, கோயிலுக்கு யாரெல்லாம் போவாங்கன்ற ஒரு கேள்வி, இதெல்லாம் வரும்ல. கோயிலுக்கு யார் போவாங்க? தெய்வத்தின் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க போவாங்க. கருவறைக்கு யார் போவாங்க? அந்த சிலையை சுத்தம் பண்ணி அதுக்கான அலங்காரம் பண்ணுற அவங்க கருவறைக்கு போவாங்க. கோயிலுக்கு போகிறவங்கன்றது நீங்கள் ரெண்டு வகையாக பிரிக்கிறீங்க இல்லையா? அந்த சிலையை, அந்த சாமியை சுத்தம் பண்ணுறவங்க ஒருத்தவங்க, சாமியுடைய தன்னுடைய குறைய சொல்கிறதுக்கு, தன்னுடைய மனக்குமுறல் அவங்க கொள்றதுக்கு கேட்கறதுக்கு யாருமே இல்லை, உங்ககிட்ட சொல்கிறேன்ற மாதிரி இடத்துக்கு போவாங்க. இல்லை பல கோரிக்கையோடு போவாங்க, கேட்டால் இதெல்லாம் கிடைக்குன்னு போவாங்க. இது இப்போ ரெண்டு விதமாக இருக்குது. அப்படி தானே? இப்போ கருவறைக்கு போகிறவங்க அவங்க, இந்த தெய்வத்தோட குறைய சொல்கிறவங்க ஒருத்தவங்க. இவங்க ரெண்டு பேருக்கு இல்லாமல் மூணாதான் இவங்க என்ன கருவறைக்கு உடலன்றவங்க ஒருத்தவங்க வராங்க. கருவறைக்கு உடலை என்ற கேள்வி தப்பு இல்லை. அவரு கருவறைக்குள்ளே போகிறாரு, வணங்குறவங்க முன்னாடி வணங்கிட்டு வந்துடுறாங்க. இவங்களும் கருவறைக்குள்ளே போகணுன்ற ஆசை இவங்களும் இல்லை. நான் கருவறைக்கு போகணும்னு ஆசைப்படுறது எதுக்கு? நீ போகணும்னு ஆசைப்படுறேன், அந்த சாமி சிலையை சுத்தம் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறேன். அப்படி தானே? அதுதானே உன்னுடைய ஆசை. என்ன ஆசை எனக்கு புரியல. உங்களுடைய ஆசை என்ன? உங்களுடைய உண்மையான பற்று என்ன? ஏன்னா தெய்வத்தை வணங்க முடியல அப்படின்றதா? அந்த சிலையை அந்த சுத்தம் பண்ணுற பாக்கி எங்களுக்கு கிடைக்கும் கேட்குறீங்க. அவ்வளவு பக்தியோட கேட்குறவங்கள நம்ம அதை அப்படியே புறந்தள்ளிட்டு போகக்கூடாது. அது காது கொடுத்தா கேட்கணும். கோயில்ன்றது இந்த உலகத்திலேயே ஒரு கிராமத்தில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு கிராமத்துலேயுமே இருக்குது கோயில். அந்த கோயில் எல்லா கோயிலுக்குமே கருவறை இருக்குது. எல்லா கோயில் கருவறையுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐயருங்க மட்டும் பூஜை பண்ணுற இடம் கிடையாது. இப்போ
சிதம்பரம் போனீங்கன்னாக்கா அங்கே தீட்சிதர்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அவங்கள தவிர வேற யாரும் அங்கே போகிறதுக்கான உரிமையும் நமக்கு கிடையாது. ஓகேவா? திருப்பதியில் இருக்கிற கோயில் கருவறைக்கு போகிறவங்க ஸ்ரீரங்கம் கோயில் கருவறைக்கு போக முடியும்னா போக முடியாது. அவங்களுக்கு தேவையும் கிடையாது. அங்கே இருக்கிற சாமியை சுத்தம் பண்ணுற வேலை தான் எனக்கு. ஸ்ரீரங்கத்துடைய சாமி சுத்தம் பண்ணுற வேலை எந்த இல்லை, அங்கே இருக்கிறவங்க பண்ணுவாங்க. எங்கள் ஊர் மாரியம்மா கோயில் இருக்கிற கருவறை சுத்தம் பண்ணுறது யாரு? எங்கள் ஊரில் இருக்கிற நீங்கள் சொல்கிற ஒரு காமன் மேன் தான். சராசரி நீங்கள் சொல்கிற அந்த நடுத்தர வர்க்க ஜாதி தான் சுத்தம் பண்ணுறது. சரி, எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கல்ல, எங்களுக்கு கிடைக்கலன்றத நான் வந்து தவறாகவும் சொல்லலை, சரியாகவும் சொல்லலை. நீங்களும் ஒரு ஆலயம் எழுப்பலாமே. நீங்கள் நல்லா புரிஞ்சிங்கன்னா, ஆலயம் யாரையும் எழுப்ப வேணான்ற சட்டம் நம்ம இந்தியாவிலையும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் இல்லை. ஆலயம் நீங்கள் எழுப்பிக்கலாமே. அந்த ஆலயத்துடைய கருவறைக்குள்ளே நீங்கள் போகலாமே. உங்களை யார் தடுக்க போகிறா? யாரும் தடுக்க மாட்டாங்கல்ல. அப்போ ஆலயம் எழுப்புற உரிமையை உங்களுக்கு கொடுத்துருக்கும் போது நீங்கள் ஆலயம் எழுப்பி அதுக்குள்ளே ஒரு கருவறையில் ஒரு நீங்கள் வணங்க சாமியை வச்சு நீங்கள் சுத்தம் பண்ணி அந்த கருவறைக்கு போகணும் உங்களுக்கு யார் தடுத்தா? யாருமே தடுக்கலையே. அப்புறம் என்ன சும்மா காட்டி கருவறைக்குள்ளே உள்ள காண்டாமிருகத்துடைய இதில் ஜூவில் உள்ளன்னு கேட்டுக்கிறீங்க. கூமுட்டுக்கடா நீங்கள். யார் வந்து உங்களை கோயில் கட்ட வேணாம்னு சொல்கிறாங்க? எங்கே சொன்னாங்க? யாராவது கோயிலே யாரும் இதுக்கப்புறம் கோயிலே கட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை இல்லை. இப்போ நீங்கள் ஒரு கோயிலை கட்டுங்க, அந்த கோயிலுக்குள்ளே வந்து சிலை வைங்க, தினமும் நீங்கள் வணங்குங்க, கருவறைக்குள்ளே போய் சுத்தம் பண்ணுங்க. இது ஒன்றும் தப்புன்னு இல்லையே. இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு இடத்துல போனால் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, மேனேஜர் சீட்டில் போய் எல்லாரும் உட்காந்துட முடியுமா? அந்த மேனேஜர்ன்றவங்க அந்த சீட்டில் உட்காடுறான். சூப்பர்வைசர்ன்ற சீட்டில் வந்து சூப்பர்வைசர் சீட்டில் வந்து யார் உட்காருவா? சூப்பர்வைசர் தானே உட்காடுறான். தொழிலாளராக இருக்க ஒரு கம்பெனியுடைய தொழிலாளராக இருக்கிறவன் மேனேஜர் சீட்டில் போய் உட்காந்து நான் அதிகாரம் பண்ணணும்னு ஆசைப்படுறது வந்து சரியாக இருக்குமா? ஒத்துப்பானா? அதுக்குன்னு சில படிப்புகள் இருக்குது, சில நெறிமுறைகளோடு தானே அங்கே அந்த மேனேஜர் உட்கார வைக்கிறா. அப்போ மட்டும் இப்படி ஒத்துக்கிறீங்க? அங்கேயே அந்த கேள்வி கேட்க மாட்டீங்க. அப்போ வந்து கம்மன் வந்துடுறீங்கல்ல, இது உனக்கான இது தகுதி அடிப்படைன்னு சொல்கிறது. இங்கே நீங்கள் தகுதி கொண்ட உடனே ஜாதி குணம் சொல்லிடாதீங்கப்பா. ஜாதி ரீதியாக யாரும் பேசலை. ஆனால் உணர்ந்த படையெடுத்து மக்களுக்குள்ள ஒரு தேவையில்லாத விஷயங்களை திணிக்கிறத நான் பேசணும், ஜாதி ரீதியாக பேசலை. அதே மாதிரி தானே அந்த கருவறைக்குள்ளே சுத்தம் பண்ணுறோமா வேலையை சுத்தம், தெய்வத்தோட சிலையை சுத்தம் பண்ணுற வேலை தான் அவன் பார்க்குறான். வேற என்ன அந்த வேலையை பார்க்குறான் அவன்? நீ வணங்க போறே, வணங்கிட்டு வா. சுத்தம் பண்ணனாக்க நீ ஒரு ஆலயத்தை எழுப்பு, அது நல்லது தானே, உனக்கு தவறு ஒன்றும் இல்லையே. இதெல்லாம் செய்ய மாட்டேன், போகிற புகழ சொல்லிட்டு போயிடுவேன். என்ன சொல்லிட்டு போவேன்? கருவறைக்குள்ள உள்ள என்ன ஒன்று? கருவறைக்குள்ள உள்ள எல்லாருமே கருவறைக்குள்ள எல்லா இடத்துலையும் போகிறாங்களா? எந்த உயர்ந்த ஜாதி அவ்வளோ இருக்கட்டுமே, நம்ம அந்த உயர்ந்த ஜாதி மட்டும் போகுது, இந்த உயர்ந்த ஜாதி போல, அதெல்லாம் இல்லவே இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது அது ஒரு உண்மைனாக்கா அது எப்படி ஒரு உண்மையாக ஆயிடும்? நீங்கள் யோசனை பண்ண மாட்டீங்க. எந்த கருவறைக்குள்ள எல்லாரும் எங்கே போகிறாங்க? சாமி கோயிலுக்கு ஆலயத்துக்கு போகிறவங்க எல்லாரும் வணங்க தான் போகிறாங்க. கருவறைக்குள்ளே போகணும் யாரும் ஆசைப்படுறதில்லை. இந்த கோயிலுக்குள்ளே போகிறவங்க எல்லாருமே வந்து வணங்க போகிறவங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஒரு அபிலாஷை இருக்கும், அவங்கவுங்களுக்கும் ஒரு தேவை இருக்கும். இதெல்லாம் வந்து வணங்குறவங்க சமாச்சாரம். சினிமாக்காரருக்கு இடம் உங்களுக்கு சமாச்சாரம் இருக்குது. நீங்கள் படம் நீங்களே ஒரு கூத்தாடிகளாக சம்பாதிச்சிருக்கிறீங்க. இந்த கூத்தாடிகளை முதல்ல எதுக்கு வச்சாங்க தெரியுமா? அந்த காலத்தில் இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு வரவங்க கலைப்புக்கு கலையாடுறதுக்கு பார்க்க வந்தவங்க தான் கூத்தாடின்னு சொல்லுவாங்க. இதை நான் சொல்லலை, எம்ஆர்ஆவே சொல்லியிருக்காரு. இந்த கூத்தாடிங்க வந்து இந்த எங்களுக்கு கலைப்பாடுறதுக்கு ஒரு படத்தில் என்னன்னாக்கா எங்களுக்குள்ள கலவரம் ஊழாக்கு தான் நீங்கள் படம் எடுத்துட்டு வந்துக்கிறீங்க. கூத்தாடிங்களுடைய வேலை என்னது? எங்களுடைய கலைப்பு ஆத்துறது தான் உங்கள் வேலை. இதுதான் வந்து கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விட்டுறீங்க. ஏற்கனவே இந்த அரசியல்வாதிக்கு தொல்லை தாங்க முடியல. அவங்க ஒரு பக்கம் இந்த ஓட்டுக்காக இந்த ஜாதி பிரச்சனை உண்டாக்குறாங்கனாக்கா நீங்கள் படம் உடனே ஏதோ ஒன்று பேசிட்டு போயிடுறீங்க. அது எங்கே போய் முட்டோம்? லாஸ்ட்டில் கலவரம் தானே போய் முட்டோம். கூத்தாடிக்க வேலையை மட்டும் பாருங்கடா. இங்கே வந்து கூத்து ஆடிட்டோமா, அதுக்கான ஊதியம் கல்ல கட்டினோமா அப்படின்னு போங்க. இவங்க கிட்ட வாங்குற பணத்துக்கு கொஞ்சமாவது விசுவாசமா மக்களுக்கு கருத்து சொல்லுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இதே கருத்தை நீங்கள் சொல்லலாம். வணங்குறதுக்கு எதுக்கு போகிறாங்க, கருவறைக்கு எதுக்கு போகிறாங்க என்ற விளக்கத்தை நீ கொடுக்கல, ஒன்றும் தப்பு இல்லையே. ஒரு கருவறைக்குள்ளே போகிறதுக்கு அனைத்து மக்களுக்குமே உரிமை இருக்குது. ஆனால் எந்த இடத்துல உரிமை இருக்குது? அவங்கவுங்க இடத்துல தான் உரிமை இருக்குது. இப்போ எனக்கு ஒரு பாத்திப்பட்ட நிலத்துல நான் தான் விவசாயம் பண்ண முடியும்.
நான் விவசாயம் பண்ணுறது எனக்கு உரிமை இல்லையானாக்கா என்னுடைய சொந்த இடம் தான் நம்ம விவசாயம் பண்ணணும். பக்கத்து வீட்டில் இருக்கிறப்போ அவனுக்கு உரிமையான இடத்துல போய் விவசாயம் பண்ண போனால் ஒத்துப்பானா? ஒத்துக்க மாட்டான்ல. இது என்ன உங்களுக்கு விளங்கலை? உங்களுக்கு கருவறைக்குள்ளே தானே போகணும், ஒன்றும் தப்பு இல்லையா? எனக்கு கருவறைக்குள்ளே போகல. இப்போ நான் இருக்கேன், திருப்பதிக்கு போல என்ன விட்டுருவாங்களா உள்ள? வாங்க தம்பி உள்ளே வந்து நீங்கள் பூஜை பண்ணுங்கன்னா சொல்லுவாங்களா? வாய்ப்பு இல்லை. அதே என் குலதெய்வத்துக்கு நான் போகும்போது நான் தானே அபிஷேகம் பண்ணுறேன், அதை யாரும் தடுக்க முடியாது இல்லை. நான் திருப்பதி எதுக்கு போகிறேன்? வணங்க மட்டும் தான் போகிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இது போல அவங்கவுங்களுடைய தேவைக்கு போகிற இடம்பா. தெய்வங்களை வணங்குறது வந்து மன திருப்திக்காக போகிற இடம். இதுலேயும் நீங்கள் வந்து உங்களோட டைலாக் ஓடணும்னு சொல்லி படம் ஓடணும்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் திரைக்கதையில் உங்களுக்கு வீரியம் இல்லாமல் இந்த மாதிரி மக்கள்கிட்ட கலவரத்தை உண்டாக்குற மாதிரிலாம் எடுக்காதீங்க. அடுத்து மக்களும் புரிஞ்சுங்க. இது இது இப்போ பேசுறது எதுவுமே ஜாதி சமாச்சாரத்தை நம்ம பேசலை, ஜாதிக்குள்ளேயும் நம்ம போகலை, அவங்க சொல்ல வர கோயிலுக்குள்ளே போகல, கருவறைக்குள்ளே என்ன விடலை அப்படின்றதுக்காக தான் நம்ம பேசணும். இது முழுக்க முழுக்க ஜாதி பிரச்சனை இல்லை. அரசியல்வாதிகளும் சினிமா கூத்தாடிகளும் நம்ம மக்களை எப்படியெல்லாம் குழப்பறாங்கன்றதுக்குள்ள இது ஒரு விஷயம். எந்த ஆலயத்தையும் யாரையும் எழுப்ப வேணாம் தடுக்கலை. நீங்கள் ஆலயத்தை எழுப்பிக்கங்க, அந்த ஆலயத்துக்குள்ளே ஒரு சிலையை வைங்க, அந்த கருவறைக்குள்ளே நீங்கள் தினமும் அபிஷேகம் பண்ணுங்க, பூஜை பண்ணுங்க, நீங்கள் போயிட்டு வாங்க. இது எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீ இன்னொருத்த இடத்துல போய் இன்னொருத்தருடைய பட்டணத்துல போய் எனக்கு சொந்தம் கொண்டாடுறது எப்படி தவறோ அதே மாதிரி ஒரு பெரிய ஆலயம் இருக்கு, கோடிக்கணக்கான மக்கள் போற ஒரு ஆலயத்துல எல்லாருமே கருவறைக்குள்ள போயிட்டு வரனாக்கா சாத்தியம் படுமா? இது சாத்தியமான விஷயமானு அறிவு இருக்கிறவனுக்கு தெரியும். இந்த மாதிரி அறிவு இல்லாத அறவேக்காடத்தனம் தான் இப்போ நீங்கள் பேசிட்டு போனீங்கன்னாக்கா மக்கள்கிட்ட அப்போ என்ன ஆகும்? எல்லாரும் கருவறைக்குள்ள போகணும்னு நினச்சா எப்படி சரியா வருமா? எல்லாரும் பூஜை பண்ணாக்கா இப்போ நான் போகிறேன், ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வழிபடுற ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு நான் போகிறேன், நான் பூஜை பண்ணேன், 1000 பேருமே அன்னைக்கு பூஜை பண்ணணும்னு நினச்சாக்கா அந்த கோயிலில் பூஜை நடக்குமா? கலவரம் வெடிக்குமா? கலவரம் தானே வரும். உங்களுடைய ஆசை என்ன? மக்கள் வந்து ஆலயத்தை தொழுன்னு நினைக்கிறீங்களா? கலவரம் நடக்குன்னு நினைக்கிறீங்களா? சினிமா கூத்தாடினீங்க அதில் போங்கடா, அறிவுரை சொல்ல வராதீங்கடா. நெஞ்சமெல்லாம் நீங்களே தமிழ் மக்களே.